ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி ஆயுத பூஜா அண்ட் விஜயதசமி விஷஸ் கைஸ். அப்புறம் எல்லா குழந்தைங்களுக்கும் ஹாப்பி விஜயதசமி விஷஸ். சரஸ்வதி எல்லா குழந்தைங்களுக்கும் சரஸ்வதி பூஜா விஷஸ். அப்புறம் வந்துட்டு இப்போ வந்து நம்ம பிக் பாஸ் அப்டேட்ஸ் தான் பார்க்கலாம். இப்போ வந்து எப்படா பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற அந்த ஜோன் வந்தாச்சு. ஸோ எல்லாருமே அந்த க்யூரியாசிட்டியில் தான் இருக்கும். ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த லெவலில் தான் வந்து எல்லாருமே வந்து பிக் பாஸ் இன்னும் 3 days தான் இருக்குது, 2 days தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து சண்டே எப்பப்போ வரும் கிராண்ட் லான்ச் அப்படிங்கிறதுல எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது சரி கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் வந்து கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ஸ்னு நிறைய ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. இல்லை லாஸ்ட் மினிட்ல வந்து இவங்க வருவாங்க வரமாட்டாங்கன்னு கன்ஃபர்மேஷன் இன்னும் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்குன்னும் போது நம்மளும் அதை பற்றி ரேண்டமாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு தான் இருக்கும் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டு. இப்போ ஒரு லுக் 100% கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டோட தான் வந்திருக்கேன். இதில் யார் யார் வருவாங்க அப்படிங்கிறத விட யார் யார் வரலாங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னு கேட்டால் அவங்களாம் என்ன சொல்ல டைட்டில் வின்னரே ஆயிடுவாங்கப்பா இவங்க வந்தான்னு சொல்கிறாலாம் கொஞ்சம் பேர் பேக் அடிச்சிருக்காங்க. இல்லை வந்து இவங்கள வராங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கேண்டிடேட்ஸ்லாம் ஆட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்களோட பேரும் அவங்களோட நேம் லிஸ்ட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ இது வந்து 100% கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம பிக் பாஸ் இருக்கிற அந்த கோட் வேர்ட் வந்து எதிர்பாருங்க. லாஸ்ட் மினிட்ல யார் வேணால் ஆட் ஆகலாம், லாஸ்ட் மினிட்ல யார் வேணால் வந்து பேக் அடிக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இருந்தாலும் 100% கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்த சோர்ஸ்லேருந்து நான் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆனவங்களோட லிஸ்ட்டோட வந்திருக்கேன். 10 to 12 persons லிஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 5-6 பேர் பேக் அடிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். அப்புறம் பிஆர் டீம் பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அதை பற்றியும் பார்ப்போம். நான் தெலுங்கு பிக் பாஸ் ரிவ்யூ நன்னுள்ள அந்த ஹைலைட்ஸ் மட்டும் ஒரு சில இடத்துல பேசியிருக்கேன். தெலுங்குலையும் பேசியிருக்கேன், தமிழ்லையும் பேசியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது தெலுங்கு பிக் பாஸ்க்கும் தமிழ் பிக் பாஸ்க்கும். மலையாளம் நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் தெலுங்கு ஃபாலோ பண்ணும்போது ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து தெலுங்கு தமிழ்னு வைக்கும்போது நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்கிறது அந்த ஃபேர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்பயுமே வந்து பிக் பாஸில் வந்து நம்ம அந்த ஒரு என்னதான் அவங்க கண்டென்ட் கொடுத்தாலும் ஃபேர் அண்ட் ஃபேருங்கிறத கொஞ்சம் வச்சு தான் நம்ம வந்து ஓட்டிங் பண்ணுவோம். அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் தெலுங்கு பிக் பாஸ் அது உல்ட்டாவாக இருக்குது. எனக்கு என்னென்னா இப்போ பார்க்க ஸ்டார்ட் பண்ணதில் சரி ஆடியன்ஸ் என்ன இப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற லெவலில் தான் வந்து எனக்கு தெலுங்கு பிக் பாஸ் இருந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக கூட இருந்தது. நான் ஒரு வீடியோவில் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ டாக்ஸிக்காக தான் கிட்டத்தட்ட அது போகுது. டாக்ஸிக்னு சொல்லும்போது வயலன்ஸாக வெளியில் தெரியல, ஹார்ஷ் வேர்ட்ஸாக வெளியில் தெரியல. ஆனால் சைக்கலாஜிக்கலாக அப்படி ஒரு விஷயம் உள்ளே வந்து ஒருத்தங்க லீட் பண்ணிட்டே இருக்காங்க அந்த டீம். அவங்கள தான் வந்து பிக் பாஸ் டீமும் சரி ஆடியன்ஸும் சரி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம ஊர்லலாம் அதை கிட்டத்தட்ட என்ன சொல்லிடுவோன்னா என்ன சொல்கிறது தமிழ் பிக் பாஸில் டாக்ஸிக்னு சொல்லி ஓட்டிங் போட்டு வெளில எடுக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள தான் ஹை லெவலில் வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்கள எலிமினேட் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே சேர்த்துருக்காங்க. அதை பற்றியும் டீட்டெயிலாக பேசுவோம். இதை தான் வந்து தமிழ் பிக் பாஸ்லேயும் கொண்டு வர போகிறாங்களா, மாஸ் எலிமினேஷன் அப்படிங்கிற விஷயத்த ட்விஸ்ட்டாக, அப்புறம் சீக்ரெட் வார் அப்படின்னு சொல்கிற விஷயம் இதெல்லாம் இதில் தான் வருதா, அப்புறம் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் இதில் தான் வச்சு மீன் பண்ணி வந்து தமிழ் பிக் பாஸ்லேயே கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாங்களான்னு தெரில. அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் போட தான் எனக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறது உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சேனலுக்கு வர்றதுக்கு இருக்கும். எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஆகிறதுக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறது பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன சொல்கிறது நிறைய பேருக்கு இவங்களை தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நான் வந்து இவங்களை வந்து வெப் சீரிஸில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த வெப் சீரிஸ் பற்றின பர்சனல் இன்டர்வியூவில் அவங்கள பார்த்தேன். ஸோ அது அந்த இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ அதில் வந்து அவங்களோடது அந்த ஸ்பீச்சோ இல்லை அந்த வெப் சீரிஸில் அவங்களோட அந்த கேரக்டரோ இல்லை அந்த கேரக்டராக தான் அவங்க ரியல் லைஃப்லேயுமே இருக்காங்க அப்படிங்கிறத இன்டர்வியூ பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த பிக் பாஸ்க்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது எனக்கு வந்து நிஜமாகவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூனிக்காக இருக்கும். அப்படின்னும்போது அந்த செலெக்ஷன், அதாவது அந்த கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறதுல இந்த வாட்டி பிக் பாஸ் டீம் நிஜமாகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் மாதிரி போட்டிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. கான்ட்ரவர்சியும் இருக்குது, அதே சமயத்தில் கண்டென்ட் கொடுக்குறவங்களாகவும் இருக்கணும், ப்ராமிசிங்காகவும் இருக்கணும், பொட்டென்ஷியலாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஜனங்க கிட்ட ரீச் ஆகிறவங்களாவே இருக்கணும். அப்படிங்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் ஜியோ ஹாட்ஸ்டார் இந்த வாட்டி போட்டிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா பிளைண்டாக விஜய் டிவி ப்ராடக்ட்ஸே எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டுறாமல் இந்த வாட்டி கொஞ்சம் எல்லாத்துலேயும் அதுலேருந்து கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் அப்படியே வந்து ரேண்டமாக போட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஓரளவுக்கு கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டு பார்த்தா கொஞ்சம் அதிரடியாக தான் இருக்குது. ஸோ ஆட்டமாக அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பர்சனாக நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா மாலினி ஜீவரத்னம். இவங்களை பற்றி நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்பெக்டர் ரிஷி நான் வந்து மூவி ரிவ்யூஸும் வெப் சீரிஸ் ரிவ்யூஸ் கூட
பண்ணுவேன். ஸோ அதில் இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு ஒரு வெப் சீரிஸ் பற்றி நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதில் இவங்க ஒரு லீடிங் ரோலாக வராங்க. அதுலேயும் லெஸ்பியனாக தான் வருவாங்க. ஸோ அவங்க அந்த கேரக்டர் தான் அப்படி பண்ணாங்களோ அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் அவங்களோட அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அந்த சீரிஸ் பற்றி அவங்க வந்து நிஜமாகவே லெஸ்பியன் அப்படின்னும் போது அப்படி ஒரு பர்சனை தான் இந்த வாட்டி தமிழ் பிக் பாஸில் உள்ள விட போகிறாங்க. அவங்க வந்து அவங்களோட அந்த பொட்டென்ஷியல் பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூவில் அவ்வளோ சென்சிட்டிவாக அவங்களுக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறதுல அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் செல்ஃப் ரெஸ்பெக்டோடவும் இதுவாகவும் பேசியிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தங்க பிக் பாஸ்குள்ளே வரும்போது கண்டிப்பாக அந்த ஷோக்கான எத்திக்ஸோடு நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுல அந்த ஷோவோடது அந்த ஒரு ஹைப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அவங்களுக்கான ஸ்டாண்டே எடுப்பாங்க. அந்த ஷோக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த இன்ட்ரெஸ்டிங் அந்த யூனிக்னஸ் அப்படிங்கிறதோ கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்னு நம்புவோம். ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறது எல்ஜிபிடிக்யூ அந்த இதிலேருந்து வராங்க கேட்டகரியிலேருந்து. ஸோ நம்ம தமிழ் பிக் பாஸில் இந்த கேட்டகரியிலேருந்து சீசன் 6 ஷிவின் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுமே அதுக்கப்புறம் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் டக்குன்னு வந்து திடீர்னு எப்படி வந்து வெளியில் போனாங்கன்றது கூட சொல்லலை. திடீர்னு வந்து 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து என்ன சொல்கிறது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலைப்பா ஷோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க ப்ராப்பராக எலிமினேட் கூட ஆகலை. அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ரொம்ப 2-3 சீசனுக்கு அப்புறம் திருப்பி எல்ஜிபிடிக்யூலேருந்து இவங்களை கொண்டு வர்றது கொஞ்சம் இங்கே ஆடியன்ஸ்க்கான ஒரு க்யூரியாசிட்டியும் உள்ள ஷோக்கான ஒரு விஷயத்தையும் தூக்கி நிறுத்தத்துக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அவங்க வராங்க. மாலினி ஜீவரத்னம். அதுக்கப்புறம் வந்து மகாநதின்னு ஒரு சீரியலில் வந்து கமருதீன் அவர் வராரு. ஸோ விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் உள்ளே இருக்க தான் செய்கிறாங்க, ஆனால் ரொம்ப இல்லை. ஸோ அதில் இவரும் ஒருத்தர் மகாநதின்ற சீரியலில் இவர் பண்ணியிருக்கார் போல இருக்குது. கமருதீன் அவரும் கன்ஃபார்ம் ஆயிருக்காருங்க. ஸோ ஆல்ரெடி 2 இருக்குது. அதுக்கப்புறம் ரோஷன் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம வீடியோஸ்லையுமே போட்டிருக்கோம் அவரோட ஃபோட்டோஸ் போட்டு. ஸோ அவர் வந்து ஹார்ட் பீட் சீரீஸில் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாம் ஹார்ட் பீட் சீரீஸ்லேருந்து யார் வராங்கன்னு சொல்கிற பட்சத்தில் ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் தான் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அவங்க தேஜு, அதுக்கப்புறம் வந்து பாதினி குமார் அவங்கெல்லாம் சொல்லினாங்க. ஆனால் வர்றது பார்த்திங்கன்னா ரோஷன் இவர் தான் வராரு. ஸோ இவர் வந்தால் ப்ரொமோக்கான கண்டென்ட்டில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ரோஷன் அவர் வராரு. அப்புறம் வியானா இவங்களும் புதுசு தாங்க. ஸோ இவங்க ஒரு மாடல் ஆக்ட்ரஸ், ஆனால் பெருசாக ட்ரெண்டிங்கில் இல்லாத ஆள், ட்ரெண்டிங் இல்லாத பர்சன் தான். இருந்தாலும் இவங்களுக்கான ஒரு ஹைப்பும் இருக்க தான் செய்யுது சோஷியல் மீடியாவில். ஸோ இவங்க வராங்க வியானா. அப்புறம் அரோரா சிங்க்ளர். இவங்கள பற்றி நிறைய தேவையில்லாத டேர்ம்ஸில் எல்லாரும் சொல்லிட்டுருக்காங்க. நம்ம சேனலில் எப்பயுமே அப்படி சொல்கிறது இல்லை. ஸோ அதனால் அரோரா சிங்க்ளர் இவங்க தான் வராங்க. இவங்க பார்த்திங்கன்னா சென்சிபிளான பர்சன், ரொம்ப சென்சிட்டிவான அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அவங்க பேசுகிறது இல்லை அவங்களோட விஷயங்கள் பார்க்கும்போது. ஸோ அவங்கள வந்து வேறு விதத்தில் நல்ல விதத்தில் பிக் பாஸ் டீம் காட்டுறதுக்கும் அதே மாதிரி அவங்க தங்களை வந்து எப்படி வந்து வேற ஒரு விதத்தில் ஜனங்க நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி இது உள்ளே வரும்போது அவங்களுக்கான விஷயங்களை அவங்க எடுத்து வைப்பாங்கன்றதை நம்புவோம். ஸோ அவங்களுக்கான பாசிட்டிவ் சைடையும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த தேவையில்லாத டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ண வேணாம். அந்த ஒரு மைண்ட் செட்டோடுமே அவங்கள பார்க்க வேணாம். ஷோவில் ஓப்பன் மைண்ட் செட்டோடு பார்ப்போம். அவங்க என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் விமர்சிப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ் தேவசகாயம் அப்படின்றவர், இவர் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணியிருக்காரு நிறைய. ஏன்னா பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கார் போல் விஜய் டிவியில். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான சப்போர்ட் இவருக்கு இருக்குது. ஸோ இவரும் உள்ளே வராருங்க. அதுக்கப்புறம் ஆதிரை சவுந்தரராஜன் இவங்க வராங்க. இவங்க பிகில் படத்தில் கூட ஏதோ ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பெருசாக கவனிச்சதில் நீங்கள் யாராவது கவனிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் பூர்ணிமா இருக்காங்க இல்லைங்களா, மாயா பூர்ணிமா, மறக்க முடியுமா அவங்கள? ஸோ பூர்ணிமாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இவங்கள சொல்கிறாங்க ஆதிரை சவுந்தரராஜன். ஸோ அவங்களும் உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் கொங்கு மஞ்சுநாதன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். அதுக்கப்புறம் சீனியர் கேட்டகரியிலேயே இவர் வர்றதுக்கான இவர் வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு எப்பயுமே சீனியர் கேட்டகரியில் கொஞ்சம் பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னும் போது அதை பிரேக் பண்ணது விசித்ரா மேம் தான். ஸோ அவங்க சீனியர் கேட்டகரியாகவே இருந்தாலும் அவ்வளோ நாள் அந்த வீட்டில் சர்வே பண்ணி அவங்களுக்கான ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ண விஷயத்தில் இந்த சீசனில் இந்த சீனியர் கேட்டகரியில் கொங்கு மஞ்சுநாதன் வராங்க. ப்ளஸ் வந்து இவர் வந்து பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னும் போது இவருக்கான எஃபோர்ட்டை போடுவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவரும் வராரு. ஸோ கொங்கு மஞ்சள் போன சீசனில் மஞ்சரி அப்புறம் வந்து முத்து எல்லாம் வந்தாங்க. பட் ஆனால் இவர் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்தாலுமே இவர் சீனியர் கேட்டகரியில் வர்றதுனால இவருக்கான எஃபோர்ட் இவர் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதாக இருக்கும் விசித்ரா மேம் மாதிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கார். ஸோ இல்லைனா எலிமினேஷனுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் எலிமினேட் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க லக் பேஸில் உள்ளே இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கான ஆப்ஷனாக இருக்குமே தவிர டீம் வந்து ஒரு என்ன சொல்கிறது
ஒரு சர்ப்ரைஸ்க்காக, இல்லன்னா ஒரு ட்விஸ்ட்டுக்காக என்ன வேணா பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டியா வர்றது சீனியர் கேட்டகரியில இருக்கவங்களா தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இவருக்கான எஃபோர்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இவர் வராரு. அதுக்கப்புறம் ரம்யா ஜோ உங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி இவங்கள பத்தியும் நம்ம வீடியோல பேசியிருக்கோம். ரம்யா ஜோ ஸ்டேஜ் டான்சர். இவங்களுக்கான பொட்டென்ஷியலும், அந்த ஸ்ட்ரகுலும் இவங்க நெறைய கோ த்ரூ பொட்டென்ஷியல் நெறைய இருக்கும். இவங்களுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் இவங்க கோ த்ரூ பண்ணியிருக்காங்கன்னும்போது, ஸோ இந்த ஷோவ அவங்க அவங்க தேவைக்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த பொட்டென்ஷியல குடுப்பாங்க. நம்மளுக்கான கன்டென்ட்டையும் குடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்புவோம். இவங்க ஒருத்தங்க. அப்புறம் வந்து அஹ்மத் மீரான் சொல்லவே வேண்டாம். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர் ஆக்டிவா இருக்கிற ஒரு சோஷியல் மீடியால. ஸோ மீரா மிதுன் விஷயத்துலலாம் நிறைய கான்ட்ரோவர்சியில அவருக்கான விஷயங்கள் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இவரும் அங்கே வரும்போது கான்ட்ரோவர்சிக்கு பஞ்சம் இருக்காது. அவர் வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரிநாதன் 100% கன்ஃபார்ம்ங்க சபரிநாதன். ஸோ ஆனால் இவர் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க நிறைய பேர். ஸோ அவர் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாரா இல்லையாங்கிறத வந்தப்புறம் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் பாரு இல்லை விஜய் சோபனான்னு சொன்னதில் விஜய் பாரு தான் மோஸ்ட்லி கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. விஜய் சோபனா மேபி இதில் வைல்ட் கார்டு என்ட்ரியாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் விஜய் பாரு தான் வந்து மேக்ஸிமம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்வதி இவங்களதும் வந்து இவங்களும் வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஆங்கராக தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வல்லமை தாராயம் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் இருக்குங்க. அது வந்து பழைய சீரிஸ் தான். ஆனால் நல்லாயிருக்கும். அதில் ஹீரோயினுக்கான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சப்போர்ட்டிவ் ரோலில் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆங்கராக தான் நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து அவங்க நிறைய போல்டாக பேசுவாங்க. கான்ட்ரவர்சியான டாப்பிக்லாம் எடுத்து பேசுவாங்க அப்படின்னாலுமே அந்த வெப் சீரிஸ்லையுமே அவங்களோட அந்த ஸ்ட்ராங்னஸுமே அந்த வெப் சீரிஸ்லையுமே அந்த கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ராங்காக பேசுவாங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ஸ்ட்ராங்காக தங்களுக்கான அவங்கவுங்களுக்கான செல்ஃப் ஸ்டாண்டை எடுக்கிறது அப்படிங்கிறதும் அந்த பிக் பாஸ் ஷோ தான். எடுக்கிறதுல ஜாஸ்தி எடுத்தாலும் தப்பாயிரும், எடுக்கவே இல்லைனாலும் தப்பாயிரும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த கிரே லைன்னு சொல்கிற இடத்துல எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்கணும், இல்லைனா தேவையில்லைன்ற இடத்துல கம்முன்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது அந்த ஷோ. அது ஒரு பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி அவங்க வந்து நடத்துகிற ஒரு ஷோ அப்படின்னு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷோவில் தங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு ஒவ்வொருத்தங்க நினைப்பாங்க. ஆனால் அங்கே போய் பண்ணுற சுச்சுவேஷனில் ஒவ்வொருத்தங்களோட அந்த என்ன சொல்கிறது ஸ்ட்ராட்டஜிஸ் மாறலாம், இல்லை மூட் ஸ்விங்ஸ் வரதுனால அவங்க அந்த டைமுக்கு அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் என்ன வேணால் பண்ணலாம். இல்லைனா அந்த இடத்துல கோவப்படக்கூடாதுன்னு நினச்சி இருந்தாலுமே அந்த சுச்சுவேஷன் அவங்கள ட்ரிகர் பண்ணிவிடலாம். அப்படின்னும் போது இது ஒரு பர்சனாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக இல்லைனா வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணுறதுன்னு இல்லை, அவங்களோட கேரக்டரே அப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கிறவங்க நடுவில் எல்லாருக்குமான விஷயங்களை அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவங்கவுங்க தேவைக்கு மட்டும் பண்ணிக்கிற இடத்துல அந்த சுயநலமாக மாறுற இடத்துலையும் ஆட்டிடியூடாக மாறுற இடத்துலையும் சுற்றி இருக்கவங்களுக்கு பிரச்சனை ஆகுனா அது சம்டைம்ஸ் டாக்ஸிக்காகவும் மாறிடும். தெலுங்கு பிக் பாஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஆனால் அது வெளியில் ஒரு சிலர் பண்ணுறது தெரியும். அதாவது ஒரு சிலர் பண்ணுறது இவங்க டாக்ஸிக்காக பண்ணுறாங்கப்பா, திட்டுறாங்கப்பா, ஹாஷா பேசுகிறாங்கப்பான்னு தெரியும். ஒரு சிலர் பண்ணுறது சைலண்ட் சிலாவலி பண்ணுவாங்க. அப்போ அது தெரியவே தெரியாது. சுற்றி இருக்கவங்களுக்குமே அதில் மேனிப்புலேட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பிக் பாஸ்க்குள்ளே வருவாங்கன்னா ஸோ எல்லாரையும் எல்லா சுச்சுவேஷனையும் எல்லா நேரத்துலையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு லெசன் லேர்ன்ட்டாக தான் இந்த ஷோவில் வந்து நிறைய பேர் நிறைய கற்றுக்குவாங்க. ஸோ அவங்க வெளில போயிட்டு அவங்க கொடுக்குற பர்சனல் இன்ட்ரெஸ்ட்லையுமே அதான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணனே எனக்கு தெரில, இல்லை நான் வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் அங்கே நடந்தது இன்னும் வேறு சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது மஞ்சரி கூட போன சீசனில் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அந்த வீக்கெண்ட்லலாம் நிறைய திட்டு வாங்கியிருப்பாங்க. அவங்க ஸ்டார்டிங் வந்து ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்து 2 வீக்ஸ் நிறைய திட்டு வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் போய் சொல்லும்போது இன்டர்வியூஸ்லாம் சொல்லும்போது எனக்கு நடந்தது கேஸ் லைட்டிங் அப்படிங்கிறதே எனக்கு வெளில வந்தப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரே இன்ஃபர்மேஷன் ஹோஸ்ட் மூலமாக தான் கிடைக்குது. இல்லை ஆடியன்ஸோட சப்போர்ட்டுமே ஹோஸ்ட் மூலமாக தான் அவங்களுக்கு தெரியுது. ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுறாங்களா, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா, இல்லை வெளியே எப்படி போகுது அப்படின்னும் போது அதுதான் அவங்களுக்கு தெரியுதுன்னா அந்த இடத்துல அவங்களுக்கான கேம் வந்து மாற்ற வேணாமா அப்படின்னு யோசிச்சு ஆடுற இடத்துல ரொம்பவே மென்டல் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்கும். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் கேம் அப்படின்னும் போது பர்சனாலிட்டியும் விட்டு கொடுக்காம ஆனால் அந்த பர்சன் எப்படி உள்ளே அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற சுச்சுவேஷன்லையும் இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம்ன்றது எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ஆடியன்ஸ் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து அந்த ஷோ எப்படி ஹைப் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து ஹோஸ்ட் அதை கொண்டு போவாங்கன்னா இதுக்கு நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறது கண்டஸ்டன்ஸ் தாங்க. ஸோ இந்த சேலஞ்சை உள்ள வர எல்லா கண்டஸ்டன்ஸும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க சோஷியல் மீடியாவில் எதர் பாசிட்டிவாக நெகட்டிவாக எப்படி அவங்க வரணும்னு நினச்சாலுமே அவங்க நினைக்கிறது நடக்க போகிறதில்ல. வெளில பிபி டீம் நினைக்கிறதோ இல்லை ஆடியன்ஸ் நினைக்கிறதோ தான் நடக்க போகுதுன்னா ஸோ இந்த சேலஞ்சுக்கு அவங்க ரெடி ஆகி தான் உள்ளே வரணும் கண்டஸ்டன்ஸ். ஓகேங்களா? இவங்க அதுக்கப்புறம் வினோத் பாபு என்னப்பா இவர் பேர் இன்னும் வரவே இல்லைன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவரும் கன்ஃபார்ம் ஆகிட்டாருங்க. வினோத் பாபு அவருக்கான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கும் இப்போ ஹாப்பியான நியூஸ், அவரும் கன்ஃபார்ம் ஆகிட்டாரு. சரி ஓகே, இவங்கெல்லாம் வராங்க.
வராதவங்க லிஸ்ட்டில் என்னப்பா ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் பாபுக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்கோ, இல்லைனா வந்துட்டு ரோஷன் அவருக்கான ஹார்ட் பீட் சீரிஸில் அவருக்கான ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவர் வராரு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நடுவில் என்னப்பா இவர் வரலையா, வருவார்னு நினச்சுமே இவங்க வரலையா அப்படின்னு கேட்குற இடத்துல ஒருத்தர் வரலங்க, பேக் அடிச்சிருக்காரு. அவர் வந்து புவியரசு. ஆக்சுவலாக அவர் வந்தால் டைட்டில் வினரே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஆர் டீம் வெளியே இப்போயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல புவியரசு வரலங்க. அப்புறம் யுவன் மயில்சாமி அவரும் வரல. அதுக்கப்புறம் கலையரசன் நம்ம கூட வீடியோ போட்டிருப்போம். அந்த சாமியார் கலையரசன் இல்லை ட்ரெண்டிங் கலையரசனானு எந்த கலையரசனுமே வரலங்க, அவரும் வரல. அதுக்கப்புறம் கார்த்திக் குமார் பாடி பில்டர் அவர் வருவார்ன்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவருமே வரல கார்த்திக் குமார். அதுக்கப்புறம் ஃபரீனா ஆசாத் அவங்க பேர் ரொம்ப அடிப்பட்டது. ஸோ பாரதி கண்ணமால வில்லி கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க உள்ளே வந்தால் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அவங்களும் வரல. ஸோ பாதினி குமார் ஹார்ட் பீட் சீரிஸ் தான் இவங்களோட பேரும் அடிபட்டுச்சு. ஸோ அவங்களும் வரல. அப்புறம் கெமி அவங்களும் வரல. அப்புறம் ஜோ மைக்கேல் சார் அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, அவரும் வரலங்க. ஸோ வராதவங்க லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா புவியரசன், யுவன் மயில்சாமி, கலையரசன், கார்த்திக் குமார், அப்புறம் ஃபரீனா ஆசாத், பாதினி குமார், கெமி, ஜோ மைக்கேல் இவங்க பேரெல்லாம் ஓரளவுக்கு ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு வரத்துக்கான வாய்ப்புகள்னு. ஆனால் இவங்கெல்லாம் வரலங்க. அதுக்கப்புறம் உமர், நேஹா இவங்க பேர்லாம் பார்த்தீங்கன்னா 50-50 இருக்குது. லாஸ்ட் மினிட்ல வரலாம், இல்லை வைல்ட் கார்டு என்ட்ரியாகவும் வரலாம். ஸோ ஜனனி, உமர், அதுக்கப்புறம் நேஹா இவங்கெல்லாம் 50-50 தான் இருக்காங்க. 100%ன்னு நான் சொன்ன அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மாலினி ஜீவரத்தினம், அப்புறம் மகாநதி சீரியலில் வர கமருதீன், ரோஷன், அப்புறம் வியானா, அரோரா சிங்க்ளேர், பிரவீன்ராஜ், ஆதிரை சவுந்தரராஜன், கொங்கு மஞ்சுநாதன், ரம்யாஜு, அகமத் மீரான், சபரிநாதன், அப்புறம் விஜய் பாரு, அப்புறம் வினோத் பாபு இவங்கெல்லாம் தாங்க இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களில் யார் வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை இவங்க ஏன்பா வரல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வேறு யாராவது பேர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரியும், இல்லைனா நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதுலேயும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். லைக் போட்டுட்டு வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஓகே பிஆர் டீம் பற்றி பேசுகிறது அப்படின்னும் போது நம்ம தமிழ் பிக் பாஸில் தாங்க பிஆர் டீமை வந்து ரொம்ப பெருசாக நம்ம பேசுகிறோம். பிஆர் வச்சுருந்தா தப்பா, வைக்கலனா அப்போ வந்து அவங்க ஹைப் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி, இல்லை வச்சுருந்தா அது என்ன அவ்வளோ பெரிய சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுமா, வெளில தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கான கிரேட் வந்து குறைஞ்சிருமா அப்படின்ற மாதிரி. போன சீசனில் சௌந்தர்யாவுக்குமே நெகட்டிவ் பிஆர் வைக்கிறது தப்பு சரின்றது மாரி நெகட்டிவ் பிஆர் பாசிட்டிவ் பிஆர் அப்படிங்கிற மாதிரியும் ஒன்று போச்சு. அப்படின்னும் போது இவ்வளோ அலப்பறையை நம்ம கிளப்புறோம். பட் ஆனால் தெலுங்கு பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா பிஆர் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ வந்து அது வைக்கிறதுல தப்பு இல்லைங்கிறதுல அப்படி இல்லை, ஆனால் அது ஒரு குவாலிஃபிகேஷனாகவே வச்சுருக்காங்க. பிஆர் இருக்குன்னு உள்ளே போகிற கண்டஸ்டன்ட்ஸ்க்கான ஹைப் கண்டிப்பாக நிறைய இருக்குது. இதில் நான் சொன்ன அவங்க சஞ்சனா தெலுங்கு பிக் பாஸில் இப்போ அவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க. ஆனால் அவங்களோட கேம் எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் இருக்குது. ஆனால் அவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க. அது டாக்ஸிக்னு வெளில தெரியும், அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க. நான் யாரையும் வந்து திட்டலை, வைலன்ஸ் பண்ணலை, யாரையும் வந்து ட்ரிகர் பண்ணலை அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிறதெல்லாம் அதெல்லாம் தான் செய்கிறாங்க. ஆனால் அதை சைலண்ட்டாக செய்கிறாங்க. திட்டலை அப்படிங்கிற இடத்துல கேரக்டர் அசாசினேட்டை சைலண்ட்டாக வீக்கெண்டில் பண்ணி விட்டுடுறாங்க. இவங்க இப்படி அவங்க அப்படி அப்படின்னு, இல்லை உள்ள நாமினேட் பண்ணும்போது சொல்லி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வயலன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்கள வந்து அவங்களுக்கு ஒத்து போல அவங்களுக்கான விஷயத்துக்கு தனக்கான விஷயத்துக்கு யாராவது நோ சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கான லோன்லினஸ்ஸை சுற்றி இருக்கவங்க கிட்ட க்ரியேட் பண்ணிவிட்டு யார் கூடயும் அவங்க அட்டாச் ஆக விட மாட்டுறாங்க, இல்லை யாரும் அவங்க கூட அட்டாச் ஆக விட மாட்டுறாங்க. ஹரிஷ்னு ஒருத்தரை வந்து அங்கே அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வீக்கெண்ட்லேயும் அவர் பேரை டேமேஜ் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் வந்து அவரை வந்து யார் கூடவும் ஒட்ட விடாமல், இல்லை அவர் யார் கூடயும் ஒட்ட விடாமல் வேஸ்ட் ஆஃப் எ கண்டஸ்டன்ட் அப்படின்னு இன்னொரு கண்டஸ்டன்ட் கிட்ட, ஏன்னா ஃப்ளோரான ஒரு கண்டஸ்டன்ட்டு, இவங்களுக்கும் சஞ்சனாக்கும் ஸ்டார்டிங்லேயே பிரச்சனை இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல ஃப்ளோரா வந்து சஞ்சனாக்கு பிஏ ஆகிட்டாங்க, ஐ மீன் பர்சனல் அசிஸ்டன்ட் ஆகிட்டாங்க. ஒரு ஹேண்ட்பேக் மட்டும்தான் கூட போனால் தூக்கலை, அந்த அளவுக்கு வந்து அசிஸ்டன்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஹரிஷ் பற்றி பேசுகிறாங்க. ஏன் இப்படி ஹரிஷ் இருக்கார், அவர் வந்து வேஸ்ட் ஆஃப் எ கண்டஸ்டன்ட், அவர் வந்து வெளியே போயிடலாம் இதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறது தான் இவங்க சொல்கிறது தான் பிக் பாஸ் டீமும் செய்கிறாங்க. அப்படின்னும் போது இவங்களை எலிமினேட் பண்ணுற மாதிரி மிட் நைட்டில் எலிமினேட் பண்ணி, அதாவது சஞ்சனாவை எலிமினேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உள்ளே வந்து பிக் பாஸ் டீமே வந்து கூட்டிகிட்டும் வந்துடுறாங்க. அது எப்படி கூப்பிட்டு வந்தாங்கன்னா சும்மாலாம் கூப்பிட்டு வரலங்க. அவங்க உள்ளே வரலன்னா உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல 4 சாக்ரிஃபைஸ் பண்ணணும். 4 பேர், அதாவது 25% 4 பேர் பண்ணி 100% பேட்டரி வந்தால் பேட்டரி டாஸ்க்னு ஒன்று வச்சாங்க. ஸோ அதை பீன் பண்ணி 100%ன்னு சொன்னாங்க. அப்போ 100% சஞ்சனாக்கு உள்ளே வந்தால் தான் வந்து அவங்க சஞ்சனா உள்ளே வருவாங்கன்னா அதுக்காக 4 பேரை சாக்ரிஃபைஸும் பண்ண வச்சாங்க, ஒரு கில்ட்டை ஃபார்ம் பண்ணி. அதுக்காக சஞ்சனா மேலே அவங்கவுங்கள அக்கறையில் அந்த சாக்ரிஃபைஸ்
சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களான்னு கேட்டால் பிபி டீம், ஏன்னா நைட் எலிமினேட் பண்ணதும் அங்கே இருக்கிற ஓல்டு கண்டஸ்டன்ஸ் தான் பண்ணாங்க. அதில் ஹரிஷ் அப்படிங்கிறவரும் ஒருத்தர், இன்னும் 2-3 பேர் 4 ஜென்ஸ் தான் வருவாங்க. அந்த ஜென்ஸுன்ற கேட்டகரியில் அதுக்கு ஆப்பிள் டாஸ்க்னு ஒன்று வச்சாங்க. அதுலேருந்து அந்த 4 ஜென்ஸை செலக்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த 4 பேரும் சேர்ந்து 4-5 பேரும் சேர்ந்து எலிமினேட் பண்ணும்போது அது மாஸ் எலிமினேஷன் ஆகுது. அப்புறம் அந்த எலிமினேஷன் பண்ணிவிட்டு அவங்கள சீக்ரெட் ரூமில் வச்சுட்டு திருப்பி அவங்கள உள்ளேயும் கூப்பிட்டு வராங்க வீக்கெண்ட் எபிசோடில். ஆனால் அவங்க உள்ளே வர்றதுக்கான சாக்ரிஃபைஸை கண்டஸ்டன்ட் பண்ணக்கூடாது. ஆனால் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அவங்களும் கேம் ஆட தானே வந்திருக்காங்க, அவங்களும் கண்டஸ்டன்ஸில் ஒருத்தங்க தானே, அவங்களுக்காக இவங்க கேம் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல அவங்க அவ்வளோ கைண்டாக எல்லாருக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்களா? இல்லைனா அவங்க இல்லாமல் கேமை கொண்டு போகவே முடியாதா இந்த சீசனில் அப்படிங்கிற இடத்துல மற்ற கண்டஸ்டன்ஸை டவுன் பண்ணி இந்த கண்டஸ்டண்ட்டுக்கு ஹைப் கொடுத்து பண்ண இடத்துல அவங்களுக்கான பிஆர் டீம் அவ்வளோ நல்லா வெளில வேலை செய்கிறாங்க. ஏன்னா இப்போ ரிவ்யூ பண்ணுற இடத்துல இப்போ போன சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோடது பிஆர், அப்புறம் முத்துவோடது பிஆர் அப்படிலாம் சொல்கிற இடத்துல இவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது எந்தளவுக்கு தப்பு சரி அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, அவங்கவுங்களுக்கான பர்சனல் அது, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சஞ்சனாவோட பிஆர் வந்து ஒரு யூடியூபரை வந்து ரொம்பவே பர்சனலாக இவங்க இத்தனைக்கும் அவர் தான் தெலுங்கு பிக் பாஸ்னு எடுத்தாலே அவர் பேர் தான் வரும், ஆதி ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அவரையே வந்துட்டு அவர் சரியாக ரிவ்யூ பண்ணலை, சஞ்சனாவை பற்றி இப்படி பேசியிருக்காங்க அப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லும்போது பிஆர் டீம்னு சொல்கிற இடத்துல அது ஓப்பனாகவே சொல்லிக்கிறாங்க. அதில் தப்பு இல்லை அப்படிங்கிறத விட அதை வச்சுக்கிறதே ஒரு கௌரவம் தான் அப்படிங்கிற இடத்துல தான் தெலுங்கு பிக் பாஸில் போகுது. ப்ளஸ் அந்த மாஸ் எலிமினேஷனையும் நான் சொல்கிற இடத்துல மாசாக 4-5 பேர் சேர்ந்து அந்த எலிமினேட் பண்ணாலும் அவங்கள திருப்பி உள்ளே கூப்பிட்டு வர அத்தாரிட்டி பிக் பாஸ் டீமுக்கு இருக்குன்னா அதை டேரெக்டாகவே கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் அதுக்காக ஒரு சீனை க்ரியேட் பண்ணி உள்ளே இருக்க ஓல்டு கண்டஸ்டன்ஸில் 4 பேர், ஒருத்தங்க காஃபி பவுடர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, ஒருத்தங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, இன்னொருத்தங்க அதே ஸ்பாட்டில் ஹேர் கட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க, அதையும் அந்த இன்னொரு லேடி பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க ஏன் பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல. அப்போ அந்தளவுக்கு ஆடியன்ஸை வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே தெலுங்கு பிக் பாஸில் கொஞ்சம் ஃபூல் ஆக்குறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இவங்களே எலிமினேட்டும் பண்ணுவாங்களாம், இவங்களே உள்ளே கூப்பிட்டு வரதுக்கு மற்ற கண்டஸ்டன்ஸில் கில்ட்டில் வச்சு இப்போ 4 பேர் பண்ணனா ஒருத்தர் பண்ணிட்டா ஒருத்தர் கேப்டன்சியே வேணான்னு சொல்லிடுறாரு இவங்களுக்காக. ஏன்னா அவங்க ஒரு சிலர் கூட நிறைய க்ளோஸான பாண்டிங் இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு எல்லாருக்கிட்டையுமே அவங்களுக்கான க்ளோஸ் பாண்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாருக்கிட்ட சிலாவளி தான் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னும் திருப்பி உள்ளே வந்தால் சிலாவளி தான் பண்ணுறாங்க, சைலண்ட்டாக டார்ச்சர் தான் பண்ணுறாங்க, திருப்பி அந்த ஒரு திருட்டுத்தனம் அப்படிங்கிறத ஃபன்னாக பண்ணுறன்ற பேரில் சுற்றி இருக்கவங்கள ட்ராப்பில் போட்டுட்டு அவங்க அந்த கேம் ஆடுறாங்க. ஆனால் அந்த கேமை தான் தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்கன்னா, அவங்கள தான் ஹைப் கொடுக்குறாங்கன்னா, பிக் பாஸ் டீம் அவங்கள தூக்கி நிறுத்துது அப்படின்னா அப்போ பாருங்கள், அப்போ அதில் பிஆர் டீமுன்னு ஒரு விஷயமும் வருதுன்னா அப்போ அவங்க எவ்வளோ என்ன சொல்கிறது, கமர்ஷியலுக்காக என்ன வேணால் பண்ணலாங்கிறது ஒரு பக்கமாக இருக்குது, இல்லை பிஆர் வச்சுட்டு உள்ளே வந்தால் என்ன வேணால் பண்ணலான்னு ஒன்றா இருக்குது, இல்லை ஆடியன்ஸோட ஓட்டிங் வந்து இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ் பிக் பாஸில் அட்லீஸ்ட் நம்ம ஃபேர் அண்ட் ஃபேர்னு ஒன்று பார்க்குறோம், இல்லை பிஆர் அப்படிங்கிற விஷயம் தப்பு சரி அப்படின்னு ஒன்று பேசுகிறோம். ஹோஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை நியாயமாக கேட்கல அப்படிங்கிற இடத்துல ஏன் ஹோஸ்ட் இப்படி பண்ணாரு, நம்ம ஹோஸ்ட்டையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், ஹோஸ்ட்டையும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அங்கே கண்டென்ட்டுக்காக என்ன வேணால் பண்ணலாங்கிறத ரொம்பவே ஃபேராக காட்டிக்கிறாங்க. அதே மாதிரி ஹோஸ்ட்டும் வந்து ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கண்டென்ட் கொடுக்குற இடத்துல அவங்க ஃபேர் அண்ட் ஃபேர் அப்படிங்கிறதே இல்லை, அந்த கண்டென்ட்டுக்காக யாரை வேணால் எப்படி வேணால் அந்த அந்த ஆங்கிள் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுல மாற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் எனக்கு தோணுச்சு. அட்லீஸ்ட் நம்ம தமிழ் பிக் பாஸில் அந்தளவுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது, கண்டென்ட்டுக்காக என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம தமிழ் ஆடியன்ஸ்லாம் ஓரளவுக்கு ஃபேர் அண்ட் ஃபேர் பார்க்குறோம். நான் இதை பற்றி போன வீடியோலேயே பேசியிருப்பேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ தெலுங்குலேயும் பேசியிருப்பேன். ஸோ சஞ்சனா கல்ராணி ரைட் ஆடுறாங்க அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசியிருப்பேன். ஸோ அந்த சீசனை அவங்க தான் தூக்கி நிறுத்துறாங்க. மேபி வைல்டு கார்டு என்ட்ரியே இதுக்கு மேலே யாராவது உள்ளே விடுவாங்களா அவங்களுக்கு டஃப் கொடுக்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்படி தான் போகுது. ஒவ்வொரு பிக் பாஸும் ஒரு அந்தந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற அந்த பல்ஸோடு தான் போகுதுன்னா, நம்ம தமிழ் பிக் பாஸ் இந்த வாட்டி எப்படி போக போகுதுன்னு தெரில. கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டை பார்த்தா கொஞ்சம் அதிரடியாக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த மாஸ் எலிமினேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் தமிழ் பிக் பாஸில் கொண்டு வந்தால், அப்புறம் பிஆர் அப்படிங்கிற விஷயம் இந்த வாட்டி தமிழ் பிக் பாஸில் எப்படி வெளில வரும் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெலுங்கு பிக் பாஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான ஆனால் டாஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வேறு லெவலில் இருக்குங்க தெலுங்கு பிக் பாஸில். கேப்டன்சி டாஸ்க் ஆகட்டும், நாமினேட் பண்ணுறதுக்கான டாஸ்க் ஆகட்டும், எலிமினேட் பண்ணுறதுக்கும் அவங்க டாஸ்க் வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
தெலுங்கு பிக் பாஸில் டாஸ்க் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறது மட்டுமே கண்டென்ட், இல்லைனா வந்துட்டு கான்ட்ரவர்சியாக வச்சிருக்கிறது மட்டுமே கண்டென்ட் அப்படின்றாங்களே தவிர அதில் சரி தப்புங்கிறது கொஞ்சம் அடி வாங்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் வார் அப்படின்னும் தமிழ் பிக் பாஸில் ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னாங்க. நான் சொன்ன மாதிரி தெலுங்கு பிக் பாஸில் அந்த சீக்ரெட் ரூமில் தான் அவங்கள மாஸ் எலிமினேட் பண்ணி வச்சிருந்து, ஆனால் சீக்ரெட் ரூமில் வச்சிருக்காங்கன்றதே ஆடியன்ஸ்க்கு காட்டாமல், இல்லைனா உள்ளே இருக்கவங்க கெஸ் பண்ணுறாங்க ஓல்ட் கண்டஸ்டன்ஸ் இவங்களை வந்து சீக்ரெட் ரூமில் வச்சிருப்பாங்கன்னு. அப்போ சீக்ரெட் ரூமில் வச்சிருக்கவங்கள கண்டிப்பாக திருப்பி உள்ள அனுப்பணுன்ற ஐடியாவோட தான் பிக் பாஸ் டீம் வச்சிருக்க போகிறாங்க. ஆனால் அவங்கள உள்ள அனுப்புறதுக்குள்ளே எதுக்கு அவ்வளோ சீன் போட்டு 4 பேரை சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சு ஒரு பொண்ணு அவ்வளோ அழுது அந்த பொண்ணை வந்து ஹேர் கட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு கில்ட்டுக்கு கொண்டு போய் பண்ண வச்சு ஒரு பொண்ணை வந்து காஃபி பவுடர் அவளுக்கு பிடிச்ச அந்த காஃபி பவுடரை வந்து அந்த சீசன் ஃபுல்லாக அவங்க உள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த காஃபி பவுடரே தொடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வச்சு அவங்கள உள்ளே அனுப்புறதுக்கு அட்லீஸ்ட் இவங்க அதுக்கு கிராட்டிடியூடாவது இருக்காங்களா உள்ளே போயிட்டுன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. திருப்பி தனக்கு இந்த காஃபி பவுடர் சாக்ரிஃபைஸ் பண்ணதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு திருப்பி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்காக அந்த அந்த இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ணணும். இவங்களுக்கான அட்டென்ஷன் சீக்கிங் எப்பயுமே இருக்கணும். இவங்க சொல்கிறதுக்கு எஸ் தான் எல்லாரும் சொல்லணும். இவங்க நோவே சொல்லக்கூடாது. இவங்க என்ன பண்ணாலும் இவங்களை கேள்வி கேட்கக்கூடாது. இவங்க திருட்டுத்தனம் பண்ணாலும் கேள்வி கேட்கக்கூடாது. இவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணாலும் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா பிக் பாஸ் டீமே இவங்களை சப்போர்ட் பண்ணி எலிமினேட் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாங்கன்றதை அவங்க ஒரு ப்ரிவிலேஜாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணி பிக் பாஸ் டீம் உள்ளே அனுப்பும்போது அவங்க ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் கெத்தாக இருக்கணுன்றதுக்காக டாமினேட் பண்ணுறாங்கன்னா இன்னும் அவங்களோட ஆட்டிடியூட் ஜாஸ்தி ஆகுதுன்னா அப்போ அது டாக்ஸிக்காக போகாமல் எப்படி போகும்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட என்ன சொல்கிறது கண்டஸ்டன்ஸை தான் தெலுங்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணி அவங்கள தூக்கி நிறுத்துறாங்கன்னா அவங்கள கேள்வி கேட்குற எல்லாரையும் வெளில அனுப்பிச்சிடுறாங்க. இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஜால்ரா போடுறவங்கள வந்துட்டு உள்ளே வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளோரா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ ஒருத்தர் அப்படி பண்ணும்போது இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளும் அதே மாதிரி ஜால்ரா போட்டால் நம்ம உள்ளே சர்வை வைக்கலாம் போல இருக்குது. ஸோ அவங்கள கேள்வியை கேட்க வேணாம், அவங்கள எதிர்த்து நிற்க வேணாம், அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு சரி சொல்லலாம், இல்லைனா அவங்களுக்கு ஜால்ரா போடலான்ற இடத்துக்கு போய் நிற்கிறாங்கன்னா அது ஒன் சைடாக தான் கேம் போகுது. ஆனால் வெளியில் தெரியல, அதையும் அவங்களே சொல்லிக்கிறாங்க. நான் ஒன்றும் டாக்ஸிக்காக எதுவுமே நான் வந்து ஹாஷாக பேசலை, திட்டலை, என்னை ஏன் எலிமினேட் பண்ணாங்கன்னே தெரில அப்படின்னும் போது இவங்க சீக்ரெட் ரூமில் உட்காந்து யார் எலிமினேட் பண்ணாங்க, யார் பேசினாங்கன்றதை அவங்களுக்கு காமிச்சிடுறாங்க. இன்னும் அவங்க மேலே கோவம் ஜாஸ்தி வருது. அப்போது அதை இவங்க வந்து எனக்கும் ஒரு வழி இருக்குது, அதனால் நான் அதை வெளிப்படுத்தினேன்னா அப்போ உன் வழி எனக்கு பெருசு இல்லை. உனக்கு வந்தால் என்னது, எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியாங்கிற மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. அது ஓப்பனாகவும் சொல்கிறாங்க. சுற்றி இருக்கவங்களால ஒரு சில நேரத்தில் அதை கேட்க முடியலன்னு ஃபஸ்ட் 2 வீக்ஸ்லேயே அந்த கான்ட்ரவர்சி போகும்போது இப்போ அந்த எலிமினேட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்ததில் அவங்களுக்கான ப்ரிவிலேஜ் இன்னும் ஜாஸ்தி ஆகுதுன்னா, ஆட்டிடியூட் இன்னும் ஜாஸ்தி ஆகுதுன்னா யாராலையுமே அவங்கள ஸ்ட்ரெயிட்டாக நின்று கேள்வி கேட்க முடியல. அந்த ஹெசிடேஷன் எல்லாருக்குமே இருக்குது. இத்தனைக்கும் அவங்க ஒரு செலிபிரிட்டின்னும் போது காமனஸ்க்கு அவங்கக்கிட்ட அந்த ஒரு கேம் ஆடுறதுக்கான ஹெசிடேஷன் எப்பயுமே இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி 2 காமனஸ் வெளில போயிட்டாங்க. இந்த வாரம் காமனஸ் வெளில போயிடுவாங்க அப்படின்னு யோசிக்கிற பட்சத்தில் அதில் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். நீங்கள் வந்து என்னை பற்றி கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்கீங்க, வீக்கெண்டில் இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த வார்த்தைங்களை நீங்கள் பேக் வாங்குங்க. இன்னும் சாரி சொல்லுங்கள், இல்லை நான் அப்படி சொல்லியிருக்க வேணான்னு சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட சகஜமாக இருக்கன்றதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஹரிஷ்னு ஒருத்தர், அவர் மாஸ்க் மேன்னு சொல்கிறாங்க. அவர் பார்க்க ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தாலுமே அவருக்கான ஸ்டாண்டை அவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்காக அதை எடுக்கிறாரு. ஆனால் அதையும் இந்த அம்மா போய் மேனிப்புலேட் பண்ணிவிட்டு நான் அது முடிஞ்சு போயிடுச்சு அதையும் பேசணும் அப்படின்னும் போது இவங்களுக்கு முடிஞ்ச விஷயத்தை இவங்க பேசினா அது வந்து அது அப்போ போன வார்த்தை இப்போ பேசுகிறீங்க அப்படின்றாங்க. ஆனால் இவங்க மற்றவங்களுக்கு பண்ணால் அது வலிக்கும்னா அதை பற்றி இவங்க கேர் பண்ணுறதே இல்லை. ஆனால் இவங்க ஏதோ ஒரு இடத்துல அதை ஒரு சப்பக்கட்டு கட்டி பூசி மழுப்புறாங்க அப்படின்னும் போது பிக் பாஸ் டீமாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. எனக்கு ஆக்சுவலாக பிடிக்கவே இல்லை. ஸோ நம்ம தமிழ் பிக் பாஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபேராக போயிட்டுருக்கு அப்படின்னும் போது இந்த சீசன் மற்ற சீசனை பார்த்து மற்ற லாங்குவேஜ் மலையாளத்தில் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல, பார்த்து அந்த மாதிரி காப்பி அடித்தாலுமே அந்த டாஸ்க் வைஸோ இந்த மாதிரி மாஸ் எலிமினேஷனோ எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் அந்த ஃபேர் அண்ட் ஃபேருங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மறக்காமல் அது ஓட்டிங்கில் காட்டணுன்றது தான் என்னோடது விருப்பமாக இருக்குது. ஏன்னா நம்ம ரிவ்யூமே பார்த்தீங்கன்னா போன சீசனில் கூட எந்தளவுக்கு ஃபேராக எல்லாருமே அந்த வீட்டில் யாருமே வந்து 100% ட்ரூலாம் கிடையாது. பட் ஆனால் அந்த ரேஷியோ டிஃப்ரென்ஸில் ஓரளவுக்கு நியூட்ரலாக ஓரளவுக்கு ஃபேராக கேம் ஆடுறவங்கள தான் வந்து நம்ம சரி தப்புன்னு பேசுவோம் அப்படின்னும் போது அவங்களும் ஏதோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ஓரளவுக்கு அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்றதுல மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி பார்ப்போம் போது கண்டென்ட்டுக்காக என்ன வேணால் செய்யலாம், இல்லை வின் ஆகிறதுக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிறத எனக்கு அக்செப்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ அது அந்த மாதிரி ஆடியன்ஸும் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் போன வாட்டி நம்ம சேனலுக்குலாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டியும் அந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். போன வாட்டி வந்த சப்ஸ்கிரைபர்ஸும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த வாட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.